இந்த ஸ்டோரி ஆக்சுவலி உங்களை ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காகவும் எமோஷனலி ஸ்ட்ராங்காகவும் மாற்றும், ரைட்? ஸோ இன்றைக்கி நான் மார்னிங் ஜிம் போனேன். நான் ஆல்ரெடி என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே வராத பீப்புள்கிட்ட நான் பேசுறது கிடையாது. நான் போகிறேன், ஜிம் போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், அவ்வளோதான் வந்துட்டுருக்கேன். என் கூட க்ளோஸாக இருந்த ஒரு பர்சன், 6 months என் கூட க்ளோஸாக இருந்த ஒரு பர்சன் என்னை ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நான் அவங்கள வேணான்னு சொல்லிட்டேன். பட் இங்கேருந்து ஒரு 2 to 3 years பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா, யார் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் இல்லை யார் என்னை ஆப்ஷனாக யூஸ் பண்ணாலும் நான் அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. பரவாயில்ல, அவங்க என்னை தேடி வருவாங்க, அவங்க என் கூட இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஒரு பையன் நான். பட் இப்போ நான் வந்து வேண்டாம் அப்படி சொல்லி ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் நினைக்கும் போது ஐ எம் ஃபீலிங் பீஸ். அட் த சேம் டைம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க இன்னைக்கு ஜிம்முக்கு வந்தாங்க. நான் வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் வந்து நின்றுட்டாங்க. நான் கவனிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு என்னோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டு போயிட்டேன். பிகாஸ் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒன்ஸ் நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை வந்து தேவையில்லை நம்ம நினைச்சோம், அவங்க கிட்ட ஐ கான்டாக்ட் திரும்பி வைக்கிறதோ இல்லை அவங்க கிட்ட நம்ம திரும்பி பேசுறதோ என்ன ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீ இன்னும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்க அப்படிங்கிறதான் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ அதனால நான் என்னென்ன அந்த ஐ கான்டாக்ட் வைக்கிறதோ இல்லை பார்க்கறது இல்லை சரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் நான் போகிறேன், என்னோட ஒர்க் அவுட்டை பண்ணுறேன். மேபி யாராவது என்கிட்ட வந்து பேசினா நான் பேசுவேன். ஸோ நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே 1-2 பேர், ஓகே, அவங்க வந்து ஒரு 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 மாதிரி ஃபன் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காங்க. எல்லாருக்குமே 30+ ஏஜ், பட் இருந்தாலும் ஒரு ஃபன் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பற்றி இந்த பொண்ணு என்கிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இவ்வளோ ஃப்ளர்ட்டியாக இருக்காங்க, இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. பட் வேணும்னே என்னை ஜெல்லஸ் ஆகணுங்கிற ஒரே ரீசனுக்காக அவங்க யாரை பற்றிலாம் தப்பாக பேசுனாங்களோ அவங்க கிட்ட போய் சிரிச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு திடீர்னு இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுது. பிகாஸ் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம வந்து அவங்கள வேற மாதிரி டிஸ்கிரைப், அவங்க சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் உண்மைன்னு அவங்கள டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம். ஆனா நான் அந்த வேர்ட்ஸுக்குலாம் வந்து வேர்த்தியான பர்சனே கிடையாதுடா, நீ என்ன அப்படி திங்க் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவங்க அந்த ஒரு ஒரிஜினாலிட்டியை ட்ரூ கலரை வெளியே போர்ட்ரே பண்ணும்போது நமக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, சே என்னடா இப்படி பண்றாங்க அப்படி. எனக்கு அந்த மாதிரி யோசனை அப்படி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு ஓகே என்னமோ பண்ணிட்டு போறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் வந்து ஒர்க் அவுட்ல கான்சென்ட்ரேட் பண்ணேன். திரும்பி லவுடரா நாய்ஸஸ் வருது. என்னன்னா அப்படி திரும்பி பார்த்தா எங்க ஜிம் மாஸ்டர் பத்தி அவங்க வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பி அவர்கிட்ட உட்காந்து ஃப்ளர்ட் பண்றது, பேசுறது, சிரிக்கிறது வேணும்னு. தென் அப்பதான் திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஓகே ஃபைன், என்னடா என்னைக்குமே இல்லாம இவங்க என்ன இவ்வளோ இதெல்லாம் பண்றாங்களே, இப்பெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அப்படியே கீழே வரேன். கீழே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் படித்த ஒரு புக்கோட ஞாபகம் எனக்கு வந்து வந்துச்சு. ஸ்டாப் லெட்டிங் எவ்ரிதிங் மேக் அஃபெக்ட் யூ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்கில் ஒரு விஷயம் போட்டிருக்கோம், ரியலாக ஹாப்பியாக இருக்கிறவங்க காம் அண்ட் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அவங்க வெளியே நான் சந்தோஷமாக இருக்கேன்னு யாரும் முன்னாடி போர்ட்ரே பண்ணியோ இல்லை எக்ஸ்போஸ் பண்ணியோ காட்ட மாட்டாங்க. ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்காது அவங்க கிட்ட. பட் ஃபேக் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்கள நீ இல்லாமல் நான் இருக்கேன்றதை ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டியோட, லெட்ஸே ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டியோட நான் வந்து எப்படி இருக்கேன் பாரு, நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருன்னு இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அந்த லவுடர் நாய்ஸஸ் கொடுக்கறது, உனக்கு பிடிக்காத ஒரு பர்சனோட போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறது, வேணும்னே உன்னை ஜெல்லஸ் ஆகணுங்கிறதுக்காக உன்னை ட்ரிகர் பண்ணணும், இன்னமும் அவங்களோட கண்ட்ரோல் உன் கையில் தான் இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறது. பட் நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லை இல்லையா? நம்ம எல்லாரையும் மாதிரி கிடையாது இல்லையா? நம்மள மாதிரி பீப்புளெலாம் என்ன யோசிப்போம், ஒன்று நம்மளோட ரெஸ்பெக்டுக்கு யாராவது கொஞ்சம் அதிகமாக ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா நம்ம டைரெக்டாக அவங்க மூஞ்சி முன்னாடி சொல்லுவோம். இன்ஃபேக்ட் நீங்கள் என்னோட ட்ரைபில் இருக்கீங்க இல்லை என்ன ஒரு லீடராக நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணுவீங்க. வேண்டாம், நான் ஏன் உங்ககிட்ட பேசணும், நீ பொண்ணாரு ஆம்பளையாரு எனக்கு என்ன, எனக்கு என்னோட வேல்யூ ஸ்டாண்டர்ட்ஸ் தான் முக்கியம்னு யோசிப்போம், ரைட்? ஸோ நான் அப்படி தான் யோசித்தேன். எனக்கு என்னோட வேல்யூஸ் தான் முக்கியம், ஸ்டாண்டர்ட்ஸ் தான் முக்கியம். மற்ற பசங்க கூட நீங்கள் போகலாம் பேசலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, என்ன யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். பிகாஸ் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், என்கிட்ட நல்ல ஹேபிட்ஸ் இருக்குது, நல்ல எண்ணங்கள் இருக்குது. நான் என்ன டெய்லியும் ஏதோ ஒரு வகையில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். யூசி எல்லாருமே பார்த்து பயப்படுற ஆன்லைன் பிஸ்னஸ் இல்லை அவனோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ், இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னென்ன ஐசோலேட் பண்ணி என்னோட கரியருக்காக கோல்காக வளர்ச்சிட்டு இருக்கேன். மார்னிங் எந்திரிச்சோடனே எனக்குன்னு ஒரு டெய்லி ரொட்டீன், மெடிடேஷன், கிராட்டிடியூட், விஷுவலைசேஷன், ஹார்ட் திங்ஸ், டெய்லியும் ஒரு நாள் கூட குவிட் பண்ணாமல் ஜிம் போயிட்டு இருக்கேன். நான் ஹார்டான திங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த அளவில் இருக்கும்?
இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கு நான் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேனா? இல்ல, எனக்குன்னு ஏங்க எனக்கு என்ன நம்பி என்னோட பசங்க இருக்காங்க, நான் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க, என் ஸ்டோரி மூலியமா அவனோட லைஃப் சேஞ்ச் ஆகும் நான் யோசிச்சுட்டு இருப்பேனான்னு கேட்டா, என்னோட பர்பஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு என்னோட பசங்களோட லைஃப் ரொம்ப முக்கியம். நான் கஷ்டப்பட்ட மாதிரி அந்த பசங்க கஷ்டப்படக்கூடாது. ரைட்? எத்தனை பசங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க? பட் யோசிச்சு பார்த்தா ஓகே, இது பெருமையாவே இருந்துட்டு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பே கிடையாது. பிகாஸ் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸை, என்னோட ஒரு ஹை குவாலிட்டிஸை நானே பார்க்கறேன்னா வேற யார் பாப்பா? ரைட்? ஸோ ஒரு விஷயம் என்னைக்குமே நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மேபி இஃப் சம்ஒன் இஸ் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் சீப் பிஹேவியர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் aware about this, your emotions first. உங்களோட பாடி சென்சேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ன உங்களுக்கு சொல்லு, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்பர் ஒன், அது மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்ன சொல்லணும், இங்கே பார்த்தியா நீ மட்டும் தான் தனியாக இருக்க, அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லும். அது உண்மை கிடையாது. அது ஒரு கம்ஃபர்ட். நீ எவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மற்றவங்க ட்ரீட் பண்ணாலும் எனக்கு அது தெரிஞ்ச ஒரு விஷயம், எனக்கு தனியாக இருக்கிறது தெரியாத ஒரு பாத்து, அதனால தெரிஞ்ச எனக்கு தெரியாத கஷ்டமான பாத்தை விட தெரிஞ்ச பாத்துக்குள்ளே பரவாயில்ல, எனக்கு அசிங்கமே பட்டாலும் நான் போ அப்படின்னு சொல்றது இந்த இது. மோஸ்ட் ஆஃப் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பீப்புள் இப்படி தான் யோசிப்பாங்க. அவங்க பரவாயில்ல, அந்த பொண்ணு ஆப்ஷனாக யூஸ் பண்ணால் பரவாயில்ல, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு மற்றவங்க கிட்ட எப்படி ஃப்ளர்ட் பண்ணி பேசினாலும் பரவாயில்ல, அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா, என் கூட பேசுறாங்களா போதும்பா எனக்கு அப்படின்னு நினைக்கிறது. பட் நம்ம அப்படி கிடையாது இல்லையா? நம்மளாம் ஹை அச்சீவிங், வி ஆர் ஆம்பிஷியஸ், ரைட்? மேபி மற்றவங்க என்ன வேணா யோசிக்கலாம், மற்றவங்க என்ன வேணா பண்ணலாம், பட் என்னை பொறுத்தவரை நானும் ஆம்பிஷியஸ் தான். மேபி என்ன பார்க்குற பீப்புளுமே ஆம்பிஷியஸாக தான் இருப்பீங்க. அது கேர்ள்ஸாகவும் இருக்கலாம், பாய்ஸாகவும் இருக்கலாம். இந்த அட்வைஸ் யாருக்கு வேணாலும் பொருந்தும், ரைட்? ஒரு விஷயம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இல்லாத போது இவ்வளோ மோசமான அவங்களோட ரியாலிட்டிஸை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, அது அவங்க ஃபியூச்சரை பாதிக்க போது, உங்கள் ஃபியூச்சரை கிடையாது. ஷார்ட் டேர்முக்கு மேபி அது ஒரு ஒரு இரிட்டேட்டிங் திங்காக தெரியலாம் அவங்க கண்ணு முன்னாடி. அந்த இடத்த விட்டுட்டு நான் போகிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் யாராவது ஒருத்தர் இப்படி இருக்காங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கே போகாதீங்க, அவங்களே நீங்கள் பார்க்காதீங்க, வேண்டாம் காய்ஸ். அந்த இடத்துக்கு போங்க, ஃபேஸ் பண்ணுங்க அந்த ப்ராப்ளம்ஸை. இங்கேயே பயந்து ஓடினீங்கன்னா சரி, இப்போ அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அப்போ அங்கேயுமே இதே மாதிரி பீப்புள் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பயுமே பயந்து ஓடுவீங்களா? நான் இந்த அட்வைஸ் தான் கொடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலா இந்த அட்வைஸ் தான் நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, நான் சாட்ஜிபிட்டிட்ட சாட்ஜிபிட்டி போய் கேட்குறேன், சும்மா அந்த மாதிரிலாம் விஷயம் பேசுவேன். சாட்ஜிபிட்டி சும்மா ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டு இருப்பேன். ஸோ அப்போ சொல்லும்போது அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க, டைமை மாற்றுங்க அப்படிங்குச்சு. கொய்யால ஓடாங்கிட்டு ஐ ஜஸ்ட் நீட் டு பி ஸ்ட்ராங். அப்படின்னா எனக்கு முன்னாடி என்ன எதெல்லாம் வீக் ஆகுதோ அதை நான் ஃபேஸ் பண்ணணும். அதை நான் ஃபேஸ் பண்ணால் மட்டும் தான் என்னால் ஸ்ட்ராங்காக மாற முடியும். நான் அதை ஃபேஸ் பண்ணாமல் அதை பார்த்து ஓடினேன்னா திரும்பி இதே மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது நான் ஓடிட்டே தான் இருப்பேன். எல்லா இடத்துலையுமே நான் இதே விஷயம் தான் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே ஓடாதீங்க ஒரு இடத்த பார்த்துட்டு. ஓகே, எனக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு அவங்கள பார்க்க ஓடாதீங்க. அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்டணும்னு அவசியமே கிடையாது. அவங்க முன்னாடி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஓகே, ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் ஓகே, உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபேக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஃபேக்காக மாறிடுவீங்க, நீங்களா இருக்க மாட்டீங்க. ஸோ இது ஒரு வாய்ட் அப்படின்னு சொல்லி கால் ஜங் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இந்த வாய்ட், இந்த மாதிரியான ஒரு ஐசோலேஷன் பீரியட், இந்த மாதிரியான ஒரு ரியலைசேஷன் பீரியட் வரும்போது உங்களை ஐசோலேட் பண்ணிக்கணும், தனியா வச்சுக்கணும். நான் அப்படிதான் பண்ணுவேன். என்னன்னா தனியா வச்சுப்பேன். தனியா வைக்கும் போது மட்டும்தான் நான் யாரு, என்னோட பர்பஸ் என்ன, எனக்கு என்ன வேணும், நான் என்ன பில்ட் பண்ண முடியும்ன்றதெல்லாம் யோசிக்க முடியும். நான் திரும்பி இல்லை, அவங்க என்னை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்க, என்னை இப்படி ஆப்ஷனாக ட்ரீட் பண்ணிட்டாங்க, பட் திரும்பி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கப்பா, பரவாயில்ல அப்படின்ட்டு போகிறது ஒன்று நீயே கேவலப்படுத்திக்கிற மாதிரி ஆகிடும். மேபி என் ட்ரைபில் இருக்கிற யாரும் இப்படி பண்ண மாட்டீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பீப்புள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஆவரேஜாக லைஃப் வாழ்ந்தால் போதும், எங்கே போகிறேன்லாம் எனக்கு தெரியாது, நான் எங்கிட்ட போகிறேன்ப்பா, இப்படி இருந்தா போதும் அப்படின்னு போறவங்க பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு எங்கிட்ட போறேன்னே தெரியாம போயிட்டே இருந்தா என்ன ஆகும் லைஃப்? இட்ஸ் சச் அ வேஸ்ட் ஆஃப் டைம் என்னை பொறுத்தவரை.
லைஃப் மனுஷன் நம்ம பிறந்தோம். இப்போ நம்ம லட்சக்கணக்கான செல்ல போட்டி போட்டு பிறந்து இங்க நம்ம ஸ்பெர்ம்ல போட்டி போட்டு வந்து நிக்கிறோம். லைஃப்ல எதுவுமே நான் பண்ண மாட்டேன், சும்மா போற போக்குல நான் போறேன்னா எதுக்கு நம்ம பிறக்கணும்? கடவுள் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்காருன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் கண்டிப்பா. நான் அதை பிலீவ் பண்றேன். எல்லாருக்குமே ஒரு ஒரு பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கும் லைஃப்ல. பர்பஸ்னா பெருசா இருக்கிறது தான் பர்பஸ் அப்படின்னு நான் சொல்ல. ஒரு நல்ல ஃபேமிலியை பில்ட் பண்றது ஒரு பர்பஸ். நான் என்னோட நல்ல குவாலிட்டியான ஒரு ஒய்ஃப் அட்ராக்ட் பண்றது ஒரு பர்பஸா இருக்கலாம் மேபி. சில பேருக்கு வந்து அவங்க கம்பெனி பில்ட் பண்றது ஒரு பர்பஸா இருக்கலாம். சில பேருக்கு என்ன மாதிரி பீப்புளுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லி தரது ஒரு பர்பஸா இருக்கலாம். ஆனா இங்க என்ன ப்ராப்ளம்னா அந்த பர்பஸை நம்மளால முக்காவாசி பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அந்த பர்பஸ் அப்படிங்கிறது ஒரு அன்சர்டைனிட்டியான ஒரு விஷயம். நிறைய பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, பர்பஸா ஐயே சி 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 அதெல்லாம் எப்படி காசு வரும், காசு காசு காசு. யூசி பர்பஸ்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா காசு, மணி, ஃபேம் எல்லாமே உங்கள் பின்னாடி வரும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் மணியை துரத்தி போனீங்கன்னா மணி வரும். பட் லைஃப்பில் பீஸ் காம்ங்கிறது இருக்குமான்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானும் பீஸ் காம்க்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குற ஒரு பர்சன் பிஃபோர் அண்ட் ஹெல்த் டு ரைட். எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன், அவங்க வந்து மந்த்லி 80,000 வந்து சேலரி வாங்குறாங்க. பட் அவங்க உடம்புல ஃபுல் அண்ட் ஃபுல் வியாதி. அவங்க நினச்சிருந்தா எப்பயோ புது வீடு வாங்கி எப்பயோ வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கலாம். எதுவுமே பண்ண முடியல அவங்களால. எல்லாத்தையுமே அவங்களோட ஹெல்த்துக்கு அந்த டாக்டர் பில்லுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல. பணம் 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 மட்டும் தான். இப்போவுமே என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற விஷயம் இருக்குது, பணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. எஸ், மணி மணி இம்பார்ட்டண்ட். எனக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்கு மணி இம்பார்ட்டன்ட் தான். எனக்கு வேணுங்கிற லைஃப் ஸ்டைலை வாழ்றதுக்கு மணி இம்பார்ட்டன்ட் தான். பட் அது எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி கூட என்னால் ஏர்ன் பண்ண முடியுமே. ஓகே ஃபைன், நம்ம டாபிக்கு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். பட் பிஃபோர் தட் ஓகே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பட் நான் எங்கே விட்டேன்? ஓகே, இஃப் பீப்புள் ஹூ மேக்ஸ் யூ ஜெல்லஸ், ஓகே, அந்த வாய்ட் பீரியட் பற்றி பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ரைட், யா கரெக்ட். அந்த வாய்ட் பீரியட் இருக்குல்ல, அந்த வாய்டுங்கிறது ஒரு ஐசோலேஷன் பீரியட். அது வந்து பழகுற வரைக்கும், அதாவது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஒரு புது அன்ஃபெமிலியரான விஷயத்துக்கு பழகுற வரைக்கும் அது வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆன்சைட்டியை கொடுக்கும், திடீர்னு ஒரு பயத்தை கொடுக்கும். இந்த பயத்துக்கு பயந்து என்ன பண்ணுவோம், பயத்தை பார்த்து பயந்து என்ன பண்ணுவோம்னா போயிட்டு போனோம் போயில் அந்த இடத்த ஃபீல் பண்ணுறதுக்கான மற்ற ஹேபிட்ஸை நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். என்டர்டைன்மெண்ட்டோ, ஸ்மோக்கிங்கோ, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவோம், ஸ்க்ராலிங்கோ. பட் ஒன்ஸ் இது எல்லாத்தையும் ஓகே என் லைஃப் ஸ்டைல் இப்படி தான், நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக ஆரம்பிக்கும், லைஃப் டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். யூ வில் பிகம் மோர் ஸ்ட்ராங். நீங்கள் நடந்து போனாலே 4 பேர் உங்களை திரும்பி பார்ப்பாங்க, இவன் யாரா அவன் இவ்வளோ பர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸே ஒரு 60 days நான் வந்து சீமெண்ட் ரிட்டென்ஷனில் இருந்தேன். ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் நடந்து போனாலே நார்மலாக கேர்ள்ஸ் பார்க்குற விதத்துக்கும் அந்த டைமில் அவங்க என்ன பார்க்குற விதத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். நாட் ஒன்லி கேர்ள்ஸ், மெனி மென் கொண்டு என்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாக்கிங் போகிற இடத்துல சரி, ஜிம் போகிறப்பையும் சரி, நிறைய இடங்கள். ஸோ ஒரு விஷயம்தான், நீங்கள் அவங்க என்னை ஜெல்லஸ் ஆக்கிட்டாங்க, அவங்க என்ன இப்படி ஆக்கிட்டாங்க, அவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க. உங்களுக்கு வர இன்ஸ்டிங்டையும் கட் ஃபீலிங்கையும் நம்புங்க. எஸ், தே ஆர் ராங், தே ஆர் நாட் குட். அவங்க ஒன்றும் குட் குவாலிட்டியான பர்சன்லாம் கிடையவே கிடையாது. இஃப் சம்மோன் இஸ் குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பினஸ் தான் அதிகமாக இருக்கும். பட் இஃப் சம்மோன் இஸ் நாட் குவாலிட்டி அப்படின்னா அது உங்களை மென்டலி வந்து ரொம்ப சிக்காக்குது, இல்லை வந்து உங்களை ஒரு பீஸாகவும் காமாவும் இருக்க இல்லாமல் வைக்கிது அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ எல்லாத்துலேயுமே வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக பயப்படும். அதனாலே அவங்க என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாலோ, இல்லை இந்த மாதிரி என்ன ஜெல்லஸாக ஃபீல் பண்ண வச்சாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு அவங்க மட்டும் போதும் அப்படின்னு அந்த ஒரு சர்க்கிள்லேயே இருக்க நினைப்போம். இது திரும்பி திரும்பி என்ன ஆகும் அப்படின்னா உங்களை வீக்காக தான் மாற்றும். ஸோ அதனாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களை டிபெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இந்த ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணவே மாட்டீங்க பிகாஸ் ஆஃப் ஃபியர். தனியாக இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அன்ஃபெமிலியாரிட்டிக்கு நம்ம நர்வஸ் சிஸ்டம் பழகலை. பட் ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது எல்லாமே மாறும். ஒரு நாள் உங்களுக்கே ஒரு பாயிண்ட்ல வெறுத்து போயிடுவீங்க, அவங்கள பார்த்து வேண்டான்னு தோணும். அன்னைக்குமே நீங்கள் குவிட் பண்ணலன்னா பிரச்சனை தான். அன்னைக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, இல்லை அந்த நாள் வந்ததுக்கப்புறம் நான் குவிட் பண்ணுறேங்கிறத விட இப்போயே குவிட் பண்ணுங்க. இப்போ நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது யார் உங்களுக்கு சடனாக ஞாபகத்துக்கு வராங்களோ அவங்க தான் அந்த மாதிரி பர்சன்.
ஜஸ்ட் ஒரு 4 questions உங்களுக்கு நீங்கள் கேளுங்க. இதே மாதிரி பேட்டர்ன் திரும்பி திரும்பி என் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கணுமா? வராங்க, நான் எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன், திரும்பி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, திரும்பி எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன், திரும்பியும் ரொட்டீனாக ஒரே விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, இது எதுக்கு அப்படின்னு ஜஸ்ட் திங்க் பண்ணு. நம்பர் 2, நான் எதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கேனா? இந்த மாதிரியா சீப்பாக என்னை மற்றவங்க ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இங்கே வாழ வந்திருக்கேனா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அப்படியா? கிடையாது இல்லையா? வேண்டாம், நம்மளை நம்ம கெடுத்துக்க வேண்டாம்ல, எதுக்கு? நம்பர் 3, இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் மேபி ஒரு 5 years 6 yearsக்கு ஒரே விஷயத்த பண்ணிட்டே இருக்கும்போது என்னால் சந்தோஷமா இருக்க முடியுமா? Last and final question you just need to ask yourself, if they are worthy or not. Unworthy, டெஃபினட்டாக நான் சொல்லுவேன், they are unworthy. உன்னோட எமோஷன்ஸ் எவ்வளோ பெரிய வேல்யூபிள் தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய சூப்பரான பர்சன் தெரியுமா? நீ நினச்சா என்ன வேணாலும் உன்னால் பண்ண முடியும் தெரியுமா? ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்க? உன்னை மதிக்காத, உன்னை கேவலமாக ட்ரீட் பண்ணுற, இல்லை உன்னை ஆப்ஷனாக ட்ரீட் பண்ணுற, இல்லை உன்னெல்லாம் ஒரு ஆளாகவே ஒரு கன்சிடர் பண்ணாத ஒரு பர்சன் கிட்ட உட்காந்துட்டு உன்னோட வேல்யூவை நீ வந்து காட்டணும், நான் யாருக்கு அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே சாப்பிடாதவன் கிட்ட போயிட்டு சாண்ட்விச்சையோ இல்லை வந்து சாண்ட்விச்சை ஒரு கையிலையும் இந்த கையில் வந்து கறி வந்து வேக வச்சு நீ கொடுத்தனா அவன் வேக வச்ச கறியை தான் அதிகமாக சாப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது சாண்ட்விச்சை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். ஆனால் டெய்லியும் வந்து நல்ல ஒரு ஜங்க் ஃபுட்டாக தின்றவங்க கிட்ட போய் நீ சாண்ட்விச்சை கொடுத்தனா அவன் இந்த கறியை சாப்பிட மாட்டான், சாண்ட்விச் தான் அதிகமாக சாப்பிடுவான். ஏன்னா அவன் அப்படியே ப்ரோக்ராம் ஆகிட்டான், அவ்வளோதான், சிம்பிள். அந்த மாதிரி தான் உன்னோட வேல்யூவும். நீ போயிட்டு டெய்லியும் போயிட்டு இந்த உன்னோட வேல்யூபிளான எனர்ஜியை, உன்னோட எமோஷனை, உன்னோட ஒரு டைமை நீ கொடுக்கும் போது அது அவங்களுக்கு சீப்பாக தான் தெரியும். என்னமும் கிடைக்கிது, இது எதுக்கு எனக்கு அப்படின்னு தான் தெரியும். பட் ஒன்ஸ் உனக்கு என்னோட அட்வைஸை கேட்டு இந்த இடத்துல நீ ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னா அது அவங்களுக்கு கறியை, ஒருவேளை கறி வந்து எப்பயாவது தான் கிடைக்கிது அப்படிங்கும் போது டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அவங்க திரும்பி வரணும்னு நினைக்காத, அவங்க வேணும்னு நினைக்காத, இந்த இடத்துல தான் நிறையா பசங்க வீக் ஆகிடுறீங்க. வேணும், திரும்பி வரணும், வேண்டாம், இதை விட பெட்டரான பீப்புள் வெளியே இருக்கிறாங்க, ஆக்சுவலி உனக்கு தெரியலை, அவ்வளோதான். ஏன்னா உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நீ இங்கெல்லாம் கொடுத்துட்ருக்க, உன் எனர்ஜி மொத்தத்தையும் நீ அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்க. உன்னோட ஒர்க்கை ஒழுங்காக பண்ண முடியல, உன் கரியரில் உன்னால் ஷைன் ஆக முடியல, ஒன்றும் நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷமாக வச்சுக்க முடியல, தனியாக இருக்கிற மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுற அவ்வளோ பேர் உன்னை சுற்றி இருந்தோம். ஏன் எனர்ஜி அங்கே போயிடுச்சுன்னா எப்படி? ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கலாம், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த எனர்ஜி ப்ராப்பரான பீப்புள் கிட்ட போகும்போது அது உனக்கு டபுளாக திரும்ப கிடைக்குதா அப்படிங்கிறத நீ பார்க்கணும். அப்படி டபுளாக உனக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நீ ஒன் சைடடாக மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நீ அதிகமாக ஃபெட்டப் ஆகுற. ஸோ என்னோட ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்லணும்னு நினச்சது ஒன்று தான். இது என்னோட யங்கர் வெர்ஷனுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். நீ கொடுக்குற ஒரு அன்பும் அந்த ஒரு லவ்வும் திரும்பி உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி விஷயத்தை தான் நீ இப்போ பண்ணிகிட்ருக்க. ஸோ உனக்கு 30 daysல உன் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும், ஸ்ட்ராங்காக மாறணும், நான் என் லைஃபே சேஞ்ச் பண்ணணுங்க, எனக்கு இவங்க யாருமே வேணாங்கன்னு நீ நினைக்கிறேன்னா, அந்த வில்லிங் உனக்கு இருக்குன்னா என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி March 20 to April 20 நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஐ மீன் ஒரு கோர்ஸ் இல்லை ஒரு கான்டாக்ட் மாதிரி, சாரி ஒரு வெபினார் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இந்த 30 daysல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்னிங் டெய்லி டாஸ்க், உன்னோட கான்ஃபிடன்ஸை ஒரு நாள் சின்னதாக அப்படி பில்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு என்னோட வாய்ஸ் நோட்ஸ் வந்துடும். நம்பர் 2, வீக்லி ஒன்ஸ் உங்களோட இதை ட்ராக் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறீங்க, எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கெங்கே லாக் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி இட் வாஸ் பெய்டு 499. டெய்லி டீ குடிக்கிறத கம்மி பண்ணாலே போதும். 30 daysல கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா வேலையில் இல்லை மற்ற இடத்துல நீ எவ்வளோ வேணாலும் இது பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு நாள் மூவி பார்க்கறதுக்கான ஒரு ஸ்பெண்டிங் மணி தான் அது, ரைட்? ஒரு என்டர்டெயின்மெண்ட் செலவு பண்ணுறத விட ஒன்று நீ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணு. ஜஸ்ட் 20 to 30 people தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியல, மேபி அது 10 பேர் வந்தால் கூட, அந்த டைம் அந்த March 20 ஒரு 10 பேர் வந்தால் கூட எனக்கு ஓகே தான். அவங்களுக்கு நான் சொல்லித்தரத்துக்கு ரொம்ப ரொம்ப வில்லிங்காக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும், மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும், கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணணும், நான் வந்து ஒரு மேஸ்குலினாக இருக்கணும், இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சைட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா
லிங்க் கீழே இருக்குது, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 to 40 minutes ஃப்ரீ செஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்னோட கோச்சிங்குள்ளே வருவீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு யூ கேன் மேக் இட் ஆஸ் அ திங், ரைட்? பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயந்தான் என்னை பொறுத்தவரை, இன்னைக்கு சொசைட்டி, சோஷியல் மீடியா, பீப்புள் எல்லாமே உன்னை வீக் ஆக்குறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா நீ உன்னோட பவரை அன்லாக் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக. பட் இந்த ட்ரைப், உங்கள் லீடர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வாரியர்ஸ் ஒன்னால ஸ்ட்ராங்காக மாற முடியும், நீ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டால் மட்டும்தான் அது நடக்கும். எல்லாத்தையுமே தூக்கி போடு. உன்னை எதெல்லாம் வீக் ஆகுது நினைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போடு. அது உன் கையில் தான் இருக்கு. உன்னால முடியும். உன்னை யாருமே இங்கே சேவ் பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. நாங்கள் இருக்கோமா? பட் நம்ம மாறலாம், நம்ம பண்ணலாம், நம்ம ஸ்ட்ராங்காக மாறலாம். மென்டலி, ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, ரைட்? ஸோ இந்த வீடியோ எப்படி பாரு, கண்டிப்பாக உனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்.